தற்பொழுது சோசியல் மீடியாக்களின் ஹாட் டாபிக்காக இருப்பது த்ரிஷா தான். 40 வயதை தாண்டிய நிலையிலும் அதே இளமை மாறாமல் இருக்கும் இவரை சர்ச்சைகளின் ராணி என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை இவர் சந்தித்துள்ளார். அதில் பெரும் பரபரப்பை கிளப்பிய 5 சம்பவங்களும் உள்ளது. அதை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதன்படி த்ரிஷா 16 வயதிலேயே மாடலிங் துறையில் காலடி எடுத்து வைத்து விட்டார். அதன் பிறகு மிஸ் சென்னை போன்ற பல பட்டங்களை வென்ற இவர் ஹீரோயினாக அறிமுகமானார். அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் தான் அது சாமி திரைப்படம் தான். அதனை அடுத்து கில்லி திரைப்படம் அவருக்கு பெரும் அடையாளமாக மாறியது. அது மட்டுமின்றி அடுத்தடுத்து விஜயுடன் ஜோடி சேரும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த சமயத்தில் தான் இவருடைய குளியலறை வீடியோவும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. அதே போல விஜயுடன் இவர் நெருக்கமாக பழகுவதாக வெளிப்படையாகவும் பேசப்பட்டது. அப்பொழுதுதான் விஜய் வீட்டு முன்பு த்ரிஷா நடனமாடியது எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊற்றினது போல இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து சுஜிலிக்ஸ் விவகாரமும் விஸ்வரூபம் எடுத்தது. இதற்கிடையில் விஜய் வேறு ஹீரோயின்களுடன் நடிக்க ஆரம்பித்தார். த்ரிஷாவும் தெலுங்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்த நிலையில் ராணாவுடன் அவர்கள் காதலித்து இருப்பதாகவும் பேசப்பட்டது. அவர்கள் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களும் வைரலானது. ஆனால் அந்த காதல் முறிவுக்கு பின் தயாரிப்பாளர் வருண் மணியனை காதலித்து திருமண நிச்சயதார்த்தமும் செய்தார். திடீரென என்ன நடந்ததோ அந்த திருமணமும் நின்று போனது. இப்படி அடுத்தடுத்த சர்ச்சைகளுக்கு ஆளான த்ரிஷாவின் மார்க்கெட் சரிய தொடங்கியது. அப்பொழுதுதான் லியோவில் மீண்டும் விஜய்க்கு ஜோடியாக பலரின் கவனத்தையும் ஈர்த்தார். அது மட்டுமா, சில காலம் பிரிந்திருந்த ஜோடி இதன் மூலம் மீண்டும் நெருங்கிவிட்டதாகவும் பேசப்பட்டது. அதற்கேற்றாற்போல் இருவரும் வெளிநாடுகளில் சுற்றி திரியும் போட்டோக்களும் ஒரு பக்கம் வெளியாக தொடங்கியது. இதனால் விஜயின் மனைவி அவரை விட்டு பிரிந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் விஜயின் பிறந்த நாள் அன்று த்ரிஷா வெளியிட்ட ஒரு போட்டோ இப்பொழுது பற்றி ஏகபோகமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதனை அடுத்து விஜயை சோசியல் மீடியாவில் பலரும் ட்ரோல் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி பட்டினப்பாக்கம் அபார்ட்மெண்டில் விஜய்க்கு ஆபீஸ் உள்ளது. த்ரிஷா அங்கு ஒரு வீட்டை வாங்கி சமீபத்தில் தான் குடிபுகுந்தாராம். ஏற்கனவே விஜயின் நீலாங்கரை வீட்டுக்கு அருகில் ஒரு வீட்டை அவர் வாங்கியிருந்தார். தற்போது இப்படி ஒரு தகவலும் வெளிவந்த நிலையில் ஓஹோ, கதை அப்படி போகுதா என கலாய்க்க தொடங்கிவிட்டனர். விரைவில் விஜய் தன் குடும்ப போட்டோவை வெளியிட்டால் தான் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.